நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய யூடியூப் செய்திகளை ரெகுலராக கேட்டு வருகிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த செய்திகள் விசுவாசிகள் சத்தியத்தை, வேத வசனங்களை ஆழமாக தியானிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட வேதத்தில் காணப்படுகின்ற கருகலான சத்தியங்களை உங்களுக்கு நான் போதித்து வருகிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நீங்கள் கருதினால், இதை மற்ற விசுவாசிகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் தியானிக்கப் போகிற தலைப்பு எதை பற்றியதென்றால், ஒரு தனிப்பட்ட விரோதம், ஒரு பகை எப்படி ஒரு இனப்பகையாக மாறியது என்பதை குறித்து இந்த பகுதியில் நாம் தியானிக்கலாம். இந்த சம்பவம் எங்கே நடந்தது என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். 2 பேருக்கும் நடந்த ஒரு தனிப்பட்ட பகை, எப்படி ஒரு இனப்பகையாக 2 இனங்களுக்கும் ஏற்பட்ட பகையாக எப்படி மாறியது என்பதை பற்றியுள்ள காரியத்தை பற்றி தான் இந்த பகுதியில் தியானிக்கலாம். இந்த சம்பவம் எங்கே நடந்தது என்றால், எந்த காலத்தில் நடந்தது என்றால், எஸ்தருடைய புத்தகத்தில் நடந்ததாக நாம் பார்க்கலாம். பொதுவாக நாம் பார்க்கும்பொழுது எஸ்தர் புத்தகத்தில் கடவுள் என்கிற பெயர் காணப்படவில்லை. ஆனாலும் கடவுள் என்கிற பெயர் காணப்படாவிட்டாலும் கடவுளுடைய கரம் எப்படி இறையாண்மையோடு செயல்பட்டது என்பதை பற்றி இந்த புத்தகத்தில் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். கடவுளுடைய சாவர்னிட்டியும் கடவுளுடைய ப்ராவிடன்ஸும் இணைந்து செயல்பட்ட ஒரு நிகழ்வுகளை இந்த புத்தகத்தில் அநேக இடங்களில் பார்க்கலாம். எனவே இந்த புத்தகம் என்பது நாம் நன்கு கவனிக்க வேண்டிய ஒரு இறையாண்மையை பற்றி, ப்ராவிடன்ஸை பற்றி நன்கு அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த புத்தகத்தை நன்கு ஆழமாக தியானிக்கலாம். அவ்வளவு கருத்துக்கள் உள்ள புத்தகம் தான் இந்த எஸ்தருடைய புத்தகம். முதலாவது பார்க்கும் பொழுது, இந்த புத்தகத்தை நான் பார்க்கும் பொழுது அநேகர் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த புத்தகத்தினுடைய மைய பொருள் யார் என்றால் எஸ்தர் தான். எஸ்தர் ராணியாக்கப்பட்ட சம்பவம் தான் முக்கியமான நிகழ்வு. வஸ்தி பதவியிலிருந்து இறக்கப்பட்டு எஸ்தர் மகாராணியாக சூட்டப்பட்ட அந்த நிகழ்வு தான் இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து என்று சொல்வதும் உண்டு. இன்னும் சிலவே எஸ்தர் தைரியமாக அகாஸ்வேர ராஜாவிடம் சென்று தன்னுடைய ஜனங்களுக்காக மன்றாடிய விண்ணப்பித்த அந்த காரியம் தான் டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்வார்கள். இப்படி பல்வேறு கோணங்களில் இந்த புத்தகத்தை நாம் தியானித்தாலும் மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் எதுனா மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை எதுவென்றால், அது ஆமானுக்கும் மொர்தெகாய்க்கும் ஏற்பட்ட அந்த தனிப்பட்ட பகைதான். இந்த தனிப்பட்ட ஒரு பகைதான் பின்னாளில் லட்சக்கணக்கான யூதர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு சதி திட்டத்துக்கு ஒரு அடிப்படையாக அமைந்தது. அதை பற்றி இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த புத்தகத்தினுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கணும். எஸ்தர் புத்தகத்தில் உள்ள சம்பவங்கள் எங்கே நடந்தது என்றால், எஸ்ராவுடைய புத்தகத்தில் 6வது அதிகாரத்துக்கும் 7வது அதிகாரத்துக்கும் இடையில் நடந்த காரியமாக நாம் கருதி கொள்ளலாம். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது, நேபுகாத்நேசருடைய காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு, நாடு சின்ன பின்னமாக்கப்பட்டு, எருசலேம் நகரம் தரைமட்டமாக்கப்பட்டது. அநேக யூதர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். அப்படி அந்த நாடு கடத்தப்பட்ட அந்த பாபிலோன் தேசத்தில் ஒரு 70 வருடம் முடிந்த பிறகு, அதற்கு பிறகு கோரேசு என்கிற பெர்சிய அரசன் அந்த தேசத்தை ஆட்சி செய்தான். அவனுடைய காலத்தில் அவன் யூதர்களை சொந்த நாட்டுக்கு விருப்பமுள்ளவர்கள் செல்லலாம், சென்று அங்கே அவருடைய தேவனுக்கென்று ஆலயத்தை மறுபடியுமாக கட்டலாம் என்கிற கட்டளையை பிறப்பித்தான். அதனுடைய அடிப்படையில் ஏறக்குறைய 50,000 யூதர்கள் சொந்த எருசலேமுக்கு திரும்பி, சொந்த நாட்டிற்கு திரும்பி தங்களுடைய பழைய ஆலயத்தை புதுப்பிப்பதற்காக வந்தார்கள். செருபாவேல் என்பவருடைய தலைமையில் ஏறக்குறைய 50,000 பேர் பழையபடி எருசலேமுக்கு வந்தார்கள். ஆனாலும் பெரும்பான்மையான யூதர்கள் பெர்சிய தேசத்திலே தங்கிவிட்டார்கள். காரணம் என்னவென்றால், அந்த பெர்சிய தேசத்திலே யூதர்கள் வசதியாக இருந்தார்கள். அங்கே அந்த வசதி வாய்ப்புகளை விட்டு மறுபடியுமாக எருசலேமுக்கு கஷ்டப்பட்டு வீடுகளை புதுப்பித்து தேவனுடைய ஆலயங்களை கட்டி கஷ்டப்பட அவர்கள் விரும்பவில்லை.
இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 48:20, எரேமியா 51:6 போன்ற வசனங்கள் தீர்க்கதரிசிகள் சொந்த நாட்டுக்கு திரும்பும்படியாக அறிவுறுத்தினார்கள். ஆனாலும் கூட பெரும்பான்மையான யூதர்கள், லட்சக்கணக்கான யூதர்கள் பெர்சிய சாம்ராஜ்யத்திலே தங்கிவிட்டார்கள். அப்படி பெர்சிய சாம்ராஜ்யத்திலே தங்கின நபர் தான் இந்த மெர்தெக்காய், அவனுடைய வளர்ப்பு மகள் எஸ்தர். இதுதான் அந்த நிகழ்வினுடைய பேக்ரவுண்ட். அடுத்தபடியாக இந்த புத்தகத்தினுடைய ஒரு முக்கியமான நிகழ்வை குறித்து இப்பொழுது சற்று விளக்கமாக பார்க்கலாம். எஸ்தர் மகாராணியாக முடிசூட்டப்பட்ட பிறகு அரண்மனையில் ஒரு முக்கியமான நிகழ்வு ஏற்பட்டது. அந்த அகாஸ்வேரு ராஜாவை கொல்வதற்காக சதித்திட்டம் தீட்டப்பட்டது. இதை அறிந்த மெர்தெக்காய் எஸ்தர் மூலமாக ராஜாவுக்கு அறிவிக்கும்படியாக செய்தான். அதன் விளைவாக ராஜா இதை கேள்விப்பட்டு அந்த சதித்திட்டம் தடுக்கப்பட்டது. இதை பற்றியுள்ள விவரங்கள் அரசாங்கத்தினுடைய நாளாகம புத்தகம் சொல்லப்படுகின்ற அந்த பதிவேடுகளில் எழுதப்பட்டது. ஆனால் இதை கண்டுபிடித்து கொடுத்த மெர்தெக்காவுக்கு எந்த விதமான ஒரு ரிவார்டோ ஒரு பலனோ வழங்கப்படவில்லை. அதற்கு பிறகு அந்த மன்னன் திடீரென்று ஆமானை ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்த்தினான். அந்த ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய அதிகாரியாக அவனை நியமித்தான். அதன் நிமித்தமாக அவனுக்கு வழங்கக்கூடிய அந்த மரியாதை என்பது எல்லோரும், அந்த அரண்மனையில் எல்லோரும் முழங்கால் படியிட்டு அவனை வணங்கியதாக பார்க்கலாம். ஆனால் இதுக்கு விதிவிலக்காக இருந்தவன் யார் என்றால் மெர்தெக்காய் தான். ஆமானை மெர்தெக்காய் வணங்கவில்லை என்கிற காரியம் இந்த அரண்மனை முழுவதுமாக பரவியது. அது மாத்திரமல்ல, தான் ஒரு யூதன் என்பதை அடையாளப்படுத்திக் கொண்டு அதை ஆமானிடம் தெரிவிக்கும்படியாகவும் மெர்தெக்காய் சொன்னான். இதுதான் இந்த கிளைமேக்ஸ் பாயிண்டோட ட்ரிகரிங் பாயிண்ட். இதுதான் இதனுடைய விளைவாக நடந்ததான் முழு எஸ்தர் புத்தகத்தினுடைய முழுமையான ஒரு நிகழ்வாக பார்க்கலாம். இனி அடுத்தபடியாக யார் இந்த ஆமான், யார் இந்த மெர்தெக்காய் என்பதை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். இந்த மெர்தெக்காய் யார் என்று பார்க்கும் பொழுது எஸ்தர் 2:5 இவன் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு யூதர். அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஆமான். ஆமானை பற்றி 2 வகையான பார்வைகள் இருக்கிறது. ஒன்று, இவன் அமெரிக்கன் என்றும், இன்னொன்று இவன் பெர்சிய சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய 2 பார்வைகள் இருக்கிறது. அமெரிக்கன் என்று சொல்கிறவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரம் என்னவென்றால் 3:1 பார்க்கும் பொழுது இவன் ஆகாகியன் என்று அழைக்கப்படுகின்றான். இந்த ஆகாகி என்பது அமெரிக்கருடைய அரசருடைய பேர் என்று 1 சாமுவேல் 15 அதிகாரத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த ஆமான் அமெரிக்க வம்சத்தை சேர்ந்தவன் என்று உறுதியாக நாம் அறிந்து கொள்ளலாம். அதே வேளையில் தாமஸ் கான்ஸ்டபிள் என்கிற வேத பண்டிதர்கள் மற்றும் சிலரும் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், இந்த ஆகாக் என்பது பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதி. அந்த பகுதியில் வாழ்ந்தவன் தான் இந்த ஆமான். எனவே இவன் ஒரு அமெரிக்கன் அல்ல என்று சொல்லக்கூடிய கருத்துக்களும் இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் ஒன்று மட்டும் உறுதி. இவன், இந்த மெர்தெக்காய், தன்னை யூதன் என்று ஆமானுக்கு சொல்லும்படியாக சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் இவன் அமெரிக்கன் என்று உறுதியாக சொல்ல முடிகிறது. ஏனென்றால் இந்த அமெரிக்கர்களுக்கும் யூதருக்கும் உள்ள பகைமை என்பது காலகாலமாக தொடர்ந்து வரக்கூடிய பகைமை. ஏனென்றால் முதலில் யூதர்கள் வனாந்திரத்துக்கு வந்தபோது அவர்களை தாக்கியவர்கள் யார் என்றால் இந்த அமெரிக்கர்கள் தான். யாத்திராகமம் 17 8 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். அது மாத்திரமல்ல, இதன் நிமித்தமாகத்தான் ஆண்டவர் அவர்களை வானத்திலிருந்து அழிப்பதாக சொல்லியிருக்கிறார். இன்னொரு கூடுதலான தகவல் என்னவென்றால், இந்த அமெரிக்கர்களை முழுவதுமா அழிக்கும்படியாக சவுலுக்கு கடவுள் கட்டளையிட்ட போதும் சவுல் அந்த கட்டளையை முழுமையாக நிறைவேற்றவில்லை. அதனால்தான் அந்த பகையை மெர்தெக்காய் கொண்டிருக்கலாம். அந்த அமெரிக்கனுக்கு நான் ஏன் பணிய வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் தான் ஒரு யூதன் என்பதை அந்த ஆமானுக்கு அறிவித்ததாக பார்க்கலாம். இதுல இன்னொரு பார்வையும் உண்டு. ஆமான் ஒரு அரசு பிரதிநிதி, அரசனுக்கு அடுத்தபடியாக உள்ள நிலையில் உள்ளவன். என்னதான் அவன் அமெரிக்கனாக இருந்தாலும்
அரச மரபுகளின்படி மெர்தெக்காய் அவனுக்கு மரியாதை செலுத்தியிருக்க வேண்டுங்கிற பார்வையும் உண்டு. அப்படி செலுத்தி இருந்தால் இந்த மிகப்பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் அவன் ஆமானை ஒரு அமெரிக்கனாக பார்த்து அவனுக்கு அவமரியாதை செலுத்திய காரணத்தினால்தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்ததாக நாம் யூகித்துக் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 23:7, 33:3, 43:28, யாத்திராகமம் 18:7 போன்ற இடங்கள்லாம் யூதர்கள் பிரபலமான நபர்களையோ மற்றவர்களையோ தலைகுனிந்து வணங்கியதாக பல இடங்களில் பார்க்கலாம். எனவே தலைகுனிந்து வணங்குவது என்பது ஒரு தவறான ஒரு காரியம் அல்ல. அதை பல இடங்களில் ஈசாக்கு செய்திருக்கிறான். மற்ற அநேகரும் இந்த ஒரு மரியாதையை புற இன மக்களுக்கு மதிப்புள்ள மக்களுக்கு செலுத்தியதாக பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மெர்தெக்காய் ஆமானை அவமானப்படுத்தியது தவறு. அந்த தவறை செய்யாமல் இருந்திருந்தால் ஆமான் இந்த அளவுக்கு யூதர்கள் மீது பழிவாங்கக்கூடிய எண்ணம் அவனுக்கு வந்திருக்காது என்று சொல்லக்கூடிய பார்வையும் இருக்கிறது. மெர்தெக்காய் செய்தது சரியா தவறா என்பது இந்த இடத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆமான் தன்னுடைய தனிப்பட்ட பகையை ஒரு இனத்திற்கான பகையாக மாற்றினான். மெர்தெக்காய் ஒரு யூதன் என்பதை அறிந்து கொண்டு, தான் அமெரிக்கன் என்பதை புரிந்து கொண்டு, அதை ஒரு இருளுக்களுக்கான பகையாக மாற்றி யூதர்களை அழிப்பதற்காக தன்னுடைய சொத்தை செலவழித்து அரசனுக்கு தவறான தகவல்களை கொடுத்து ஒரு இனத்தை அழிப்பதற்கான ஆணையை பெற்றுக்கொண்டான். இதுதான் மிகவும் வருத்தமான மிகவும் சோகமான ஒரு காரியம். தன்னுடைய பகையை தனக்கு அவமரியாதை செய்தவர்களுக்கு மட்டுமே செய்திருந்தால் அதுல பெரிய ஒரு காரியம் இல்லை. ஆனால் ஒரு இனத்தையே அழிப்பதற்காக தனிப்பட்ட ஒரு பகைமையை, ஒரு விரோதத்தை அவன் பயன்படுத்தியதான் மிகப்பெரிய தவறு. இந்த இடத்தில் ஆமான் சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதமாக கருதி பயன்பட்டான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது தவிர அந்த நேரத்தில் அந்த யூதர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி ஆலயத்தை கட்டுகிற பணியில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஆனால் அதை விடுத்து வசதியாக வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த அந்நிய தேசத்தில் தங்கியிருந்த அந்த காலகட்டத்திலும் கூட அந்த ஜனங்களை காப்பாற்ற கடவுள் முடிவு செய்தார். அவருடைய இறையாண்மையை வெளிப்படுத்தினார். தன்னுடைய சொந்த ஜனங்களை குறித்துள்ள நோக்கத்தை அழிப்பதற்கு உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாது. பழைய ஏற்பாட்டில் எகிப்திய மன்னன் பார்வோன் தொடங்கி இந்த நவீன காலத்தில் ஹிட்லர் முதல் நாசர் வரைக்கும், எகிப்து அதிபர் நாசர் வரைக்கும் எல்லா காலங்களும் ஏதோ ஒரு சில பேர் யூத மக்களை அடியோடு அழிப்பதற்காக முயற்சி பண்ணினார்கள். அப்படிப்பட்ட ஆமானுடைய சதிகளை எல்லாம் கர்த்தர் முறியடித்து இன்றைக்கும் யூத குணம் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அதைவிட இயேசு கிறிஸ்து சொந்த இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட சபையை அழிப்பதற்கு எத்தனை ஆமான்கள் வந்தாலும் கர்த்தர் சபையை பாதுகாப்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை ஒருபோது மேற்கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம். இறுதியாக ஒரு சில வார்த்தைகள். பழிவாங்குதல் என்பது தேவனுக்குரிய காரியம். அதிலும் தனிப்பட்ட பகைமையை, ஒரு வெறுப்பை ஒரு மொழிக்காகவோ, ஒரு இனத்திற்காகவோ, ஒரு ஜாதிக்காகவோ நாம் பயன்படுத்துவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அல்ல. அதுவும் கிறிஸ்தவர்கள் எந்த ஒரு தனிப்பட்ட பகையை கொண்டு ஒரு ஜாதியை அழிப்பதற்காகவோ, ஒரு இனத்தை அழிப்பதற்காகவோ பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் இந்த இடத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க. இதை பற்றி உள்ள கருத்துக்களை யூடியூபில் பதிவிட்டால் நலமாக இருக்கும். கர்த்தருடைய பணியில் எசேக்கியேல் சண்முகவேல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.